குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாம்பை பிடித்து பலன் சொல்லுதல். பாம்பை பிடித்து பலன் சொல்லுதல். இந்த பாம்பு என்பது தலை என்பது அதுதான் லக்னம். வாள் என்பது அதுதான் 12ஆம் பாவம். பாம்பு என்பது தலையை குறிக்கும். அப்போ ராகு என்பது தலையை குறிக்கும். அதுவே லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வால் பகுதி கேது. அதை நாம் தலையை ஒன்றாக போட்டால் வால் பகுதி கேது, அதை 12ஆம் பாவமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ராகு கேதுக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. ராகு கேதுக்கள் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. ராகு கேதுக்கள் என்பது ராகு என்பது ஆசையை குறிக்கக்கூடிய கிரகம். அது பெருக்கத்தை குறிக்கக்கூடியது, விரிவாக்கத்தை குறிக்கக்கூடியது, விரிவடையக்கூடியது, பெரியது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த ராகு கேதுக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் சில விஷயங்களை உள்ளுக்குள்ளர போகும். ஒரு ஜாதகத்தில் கர்மாவை லோடு ஆகுறது அப்படின்னா அது கேது. நெல் கிரகமாக ராகு, காரணம் ராகு கேது தான். ஒரு ஜாதகத்தில் கர்மா லோடு ஆகுது அப்படின்னா ராகு கேது தான். நிழல் கிரகமாக இருப்பதனால அதை அழிக்க முடியாது, கர்மாவை அழிக்க முடியாது. நிழல் கிரகமாக இருப்பதினால் அதை அழிக்க முடியாது. அதை அழிக்க முடியாது. அஸ்வினி அப்படின்னா அது கேது, அது மேசக்கேது. அதே மகம் அப்படின்னா கேது, அது சிம்மக்கேது. மூலம் அப்படின்னா அது கேது, அது தனுசு கேது. நம்ம ஜாதகத்தில் பொறுத்தளவில் லக்னத்துக்கு 2இல் ராகு, லக்னத்திற்கு 2இல் ராகு. 2ஆம் இடம்னா குடும்பம். 2இல் ராகு இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கும் நிழல் கர்மா தொடருதுன்னு அர்த்தம். நிழல் கர்மா தொடருதுன்னு அர்த்தம். நிழல் கர்மாவை நிழலால் தான் போக்க முடியும். மரம் செடி கொடிகள் வகைகளாக கர்மா வந்திருக்கும். ஒரு தேவதை ஒரு மரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்திருக்கும். நம்முடைய முன்னோர்கள் அந்த மரத்தை வெட்டி இருப்பார்கள். ஒரு குலதெய்வம், ஒரு குடும்ப தெய்வம், ஒரு கோயில், ஏதோ ஒரு கோயிலுக்குரிய தெய்வம் உருமாற்றம் அடைந்து
அது சர்ப்பமாகி அந்த மரத்தில் உள்ள பொந்தில் வாழ்ந்திருக்கும். காரணமே இல்லாமல் அந்த மரத்தை வெட்டி சாய்த்திருப்பார்கள். அது தங்குவதற்கு இடம் இல்லாமல் அது அலைந்து சீரழிந்திருக்கும். அப்படிப்பட்ட ராகு கேது கர்மாக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தாத்தா பாட்டன் காலத்தில் இருந்து தொடருது. நாம் செய்யக்கூடிய கர்மா நம்முடைய பேர குழந்தைகளுக்கு போகும். நாம் செய்யக்கூடிய கர்மா நம்ம பேர குழந்தைகளுக்கு போகும். நாம் கர்மாவை பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா அது நம்முடைய குழந்தைகளுக்கு ட்ராவல் ஆகும். அப்புறம் நம்ம ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய குழந்தையின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய ஜாதகம், நம்முடைய குழந்தைகளின் ஜாதகம், இதில் நம் ஜாதகத்தில் உள்ள ராகு கேதுக்கள், நம் ஜாதகத்தில் உள்ள ராகு கேதுக்கள் நம்முடைய குழந்தையின் ஜாதகத்தில் உள்ள ராகு கேதுக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகத்தில் லக்னத்தில் 2 ராகு நம்ம குழந்தைகளுக்கும் நிழல் கர்மா தொடருதுன்னு சொன்னேன். நம்முடைய குழந்தையின் ஜாதகத்தில் வேற பாவகத்தில் இருக்கும்போது குறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம குழந்தையின் ஜாதகத்தில் நம்முடைய ராகு கேதுக்கள் அந்த கட்டத்தை விட்டு அதற்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் போய்விட்டது, இல்லை என்றால் ஒதுங்கி இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ஒரு நிழல் கர்மா ஒருவருக்கு எப்படி வந்து சேருது என்றால், ஒருவருக்கு நிழல் கர்மா எப்படி வந்து சேருகிறது என்றால், நிழல் கர்மா வருவதற்குரிய சூழல் என்ன? அப்ப இந்த நிழல் கர்மா எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இது வகுப்பாகவே போட்டு நடத்தி காசு பார்க்கலாம். அந்த காசுல ஏதாவது ஒரு குஷ்டம் வந்து தொலைஞ்சிட்டா என்ன பண்ணி தொலைகிறது? அதனால ராகு கேதுக்கள் எழுதிக்கிங்க. அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, 3ஆம் அதிபதி, நாம் செய்த முன்வினை பாவங்கள், இந்த 3 பேர் வழியாக தான் வரும். இந்த 3 பேர் வழியாக நம்ம ஜாதகத்துக்குள்ள வந்து சேருது. இப்ப ராகு என்றால் 3 என்று அர்த்தம் ஞாபகம் இருக்கா? ராகு என்றால் 3 என்று உண்டு, ஞாபகம் இருக்கா? ராகு எங்க இருக்காரோ, ராகு பார்த்தாருன்னா அங்க 3 என்கிற எண்ணிக்கையை அங்க அனுப்புவார். புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு சகோதர ஸ்தானாதிபதியை ராகு பார்க்குறாரு, இல்லை ராகுவோட சேர்ந்துருக்காரு. அப்போ உடனே என்ன செய்யணும்? சகோதரன் 3 பேர் அப்படின்னு சொல்லணும். பாம்பை பிடித்து பலன் சொல்லுதல் என்கிற வகுப்பில் முதலில் ராகுவினுடைய ஒரு சாராம்சங்களை தெரிந்து கொள்ளணும்.
ஏன் ராகுனா ஏன் கெட்டவன், அவன் ஏன் நிழல் கிரகம், போய பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூசாகும்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க. எப்பவுமே அறகுற படிப்பு நமக்கு ஆகாது. ராகுனா கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறோம். ராகுனா பாட்டேன், ராகுனா 3. அப்ப அந்த ராகு 3னா என்ன அர்த்தம்? 3 விதமான துன்பங்களை தொகுத்து எடுத்து வார்த்து வழிவகுத்து அவர் ஒரு பிரதிரூபமாக, ஒரு பிரமாணமாக, ஒரு பேர்ஷனாக வந்து நிற்கிறார். அப்ப ராகு எங்கே இருக்கோ, ராகு எங்கே இருக்கோ அந்த ஜாதகத்தில் ஒரு அஷ்டமாதிபதி, ஒரு பாதகாதிபதி, ஒரு 3ஆம் அதிபதி, அந்த 3 பேருடைய தொகுப்பு தான் ராகு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? பள்ளி வேலையா எப்படி இருக்கு? கொஞ்சம் பேசுங்க. ராகு இதுதான் ராகு. இதுக்கு முன்னால ராகுவை பற்றி தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். ராகு 3ங்கிறதுக்கு ரூல் இதான். அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, 3ஆம் அதிபதி. நாம் செய்த முன்வினை பாவங்கள் இந்த 3 பேர் வழியாக நம்ம ஜாதகத்துக்குள்ள வந்து சேருது. இது கூட சேர்ந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத வந்து லோட் ஆகுது. அந்த லோடுக்கு மேனேஜிங் டைரக்டர் ராகு. அஷ்டமாதிபதி எப்படி கொடுப்பார்? அஷ்டமாதிபதி பேராசை, மரணகண்டம் கொடுப்பார், அவமானம், டெத் எண்டு வரையிலும் கொடுப்பார் அஷ்டமாதிபதி. அதே அஷ்டமாதிபதி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதகாதிபதி. அஷ்டமாதிபதி அவர் என்ன செய்ய போறார்? எப்படி? பேராசை. அதனாலதான் ராகுனா பேராசை. ராகு ஜீவன கிரகமாகிய குருவை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது மரணகண்டம். அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து ஏமாந்து அவமானப்படுவது, இதெல்லாம் டெத்து வரையிலும். அடுத்து பாதகாதிபதி. நம்ம பேசுற வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நாம பேசுற வார்த்தைகள் அடுத்தவனை பாதிக்கிற மாதிரி பேசினா அதான் பாதகம். பாதகாதிபதி நம்முடைய செயல்களில் ஒரு குற்றத்தை ஏற்படுத்திடுவார். நம்முடைய செயல்களில் ஒரு குற்றத்தை ஏற்படுத்திடுவார். அது மூலமாக வரக்கூடிய கர்மா, அது மூலமாக வரக்கூடிய கர்மா. செயலுக்கு ஏற்ற தண்டனையும் இருக்கும். செயலுக்கு ஏற்ற தண்டனையும் இருக்கும். அஷ்டமாதிபதி பார்த்தோம், பாதகாதிபதி பார்த்தோம். அடுத்து 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 8க்கு 8ஆம் இடம். 8க்கு 8ஆம் இடம். விபத்து, மரணம், இதுபோல விஷயத்தை எல்லாம், இது போன்ற விஷயத்தை எல்லாம் 3ஆம் அதிபதி கொடுப்பார். இது கூட ராகு கேது சேருவது சிறப்பில்லை. இது கூட ராகு கேது சேருவது சிறப்பில்லை. ஒரு அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் செய்கிற வேலையை 3ஆம் அதிபதி செய்யும்.
ஒரு அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் செய்கிற வேலையை ஒரு 3ஆம் அதிபதி செய்யும். மூணாம் அதிபதி தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். 3ஆம் அதிபதி தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். எழுதுங்க. 3ஆம் அதிபதி தான் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். எழுதிட்டீங்களா? 3ஆம் பாவம் கவனம். 3ஆம் பாவம் கவனம். ஏன் கவனம்? ஏன் கவனம்? 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம், 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம், 3ஆம் பாவம். அவ்வளவுதான். 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் எழுதுற மாதிரியே சொல்றேனா? 3ஆம் பாவத்தில் ராகு கேதுகளுடன் சேர்ந்த கிரகங்கள் புத்தி காலங்கள் எப்போ வருதுன்னு பார்க்கணும். 3ஆம் பாவாதிபதியுடன் அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி சேரும் காலங்களில் மிக நெருக்கடி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிழல் கர்மா நம்ம உடலில் இறங்குவதற்கு காரணம் மூணாம் பாவாதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி தான். இவங்களோட சேர்ந்த ராகு கேதுக்கு தான் கர்மா. இவங்களோட சேர்ந்த ராகு கேது தான் கர்மா.